வெல்கம் டு கேலக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எபிகல்ச்சர் சீரீஸில் ஹைவ் இன்ஸ்பெக்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி ஹனிகோம்ஸ் எல்லாம் ஹேங்கிங்கில் தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹார்ட் லொக்கேஷன்ஸில் இருக்கிறதுனால அதை தேடி போய் அதை கிராப் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் போக போக இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியலான ஃப்ரேம்ஸோட நிறைய ஹைவ்ஸும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் பீ ஹைவ்ஸ் எல்லாமே எபிகல்ச்சரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜான் டால்சன் அப்படிங்கிறவர் தான். இவர் ஃபாதர் ஆஃப் எபிகல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவருக்கு அப்புறமா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எபிகல்ச்சர் அப்படிங்கிறது பெற்றவர் எல்எல் லாங்ஸ்ட்ராத் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பார்த்தனோஜெனிசிஸ் இன் பீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தனோஜெனிசிஸ் இன் பீஸ் அப்படின்னா, அதாவது ஹனிகோமில் பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் மேல்ஸ் அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்ஸ், அதாவது ஸ்டெரைல் எக்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபாதர் ஆஃப் எபிகல்ச்சர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த மூவபிள் ஃப்ரேம்ஸையும் அவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி டு கேரி பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே காம்போனன்ட்ஸ் இன் ஹைவ்ஸ் பற்றி பார்ப்போம். காம்போனன்ட்ஸ் அண்ட் ஹைவ்ஸில் பார்க்கும்போது மெயினாக 4 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பேஸ், ரூட் சேம்பர், சூப்பர் சேம்பர், டாப் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இன்சைட்லேயே எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அது கீழே இருக்கும். ரெண்டாவது ப்ரூட் சேம்பர் தான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸில் கிடைக்கும், ப்ளூ, க்ரீன், ஒயிட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இந்த ப்ரூட் சேம்பர் உள்ளே பார்த்தோன்னா ஒரு 6 or 7 ஃப்ரேம்ஸ் நம்மளால் அதை வைக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது சூப்பர் சேம்பர் எப்படி இருக்குன்னா ப்ரூட் சேம்பரோட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். ஸோ அடுக்கடுக்காக நம்ம வச்சுட்டே போகலாம். அதே மாதிரியே ஃப்ரேம்ஸும் இதில் வைக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்கும். அதே மாதிரி சொன்னேன் இல்லையா, சூப்பர் பார்க்கும்போது ப்ரூடை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வுட்டன் ஃப்ரேம்ஸ் இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பீஸ்க்கு மெயினாக வுட்டில் தான் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரேம்ஸ்லேயே பார்த்தோன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இதில் வைக்க முடியும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கும்போது ஸ்மால் ஃப்ரேம்ஸ் இது சூப்பருக்காக இது வச்சுருப்பாங்க. அதே மாதிரி லார்ஜ் ஃப்ரேம்ஸ் ப்ரூட் சேம்பர்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. அடுத்து நம்ம 5th பார்க்க போகிறது டாப் கவர் எதுக்காகனா இது ஃபுல்லாக சீல் பண்ணுறதுக்காகவும், ஸோ மேலே வச்சு ஃபுல்லாக மறைக்கிறதுக்காகவும் நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சராக நமக்கு கிடைக்கிது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் பீ ஹைவ்ஸ். ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது லாங்ஸ்ட்ராத் பீ ஹைவ். ஸோ இந்த பீ ஹைவ்ஸில் ரிமூவபிள் ஃப்ரேம்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸி டு கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன் டாப் பார் ஹைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹாரிசான்டலாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஹாரிசான்டல் பார்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு நேச்சுரலாக அதுக்கு தெரியும். ஸோ ஹோம் பில்ட் பண்ணுறதும் அதுக்கு நேச்சுரலாகவே தெரியும். மூணாவது வேரி பீ ஹைவ். வேரி பீ ஹைவ் எப்படி இருக்குன்னா அது நேச்சுரல் ட்ரீ ஹாலோவில் க்ரோ ஆகிறதுனால அதுக்கு நேச்சுரல் லுக் தான் தெரியும். அடுத்து 4th ஒன் ஃப்ளோ பீ ஹைவ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ஹைவில் நம்ம ஃப்ளோ ஆகிற மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சுருவோம். ஸோ ஹனி நமக்கு ஃப்ளோவாக கிடைக்கும். அடுத்து 5th ஒன் நியூட்டன் பீ ஹைவ் கிட்டத்தட்ட பார்க்கும்போது லாங்ஸ்ட்ராத் பீ ஹைவ் மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்மால் டைமென்ஷனில் ஸ்கொயர் பாக்ஸஸாக இருக்கும். அடுத்து WBC பீ ஹைவ் என்ன பண்ணணும், வார்ம் கண்டிஷன் கொடுக்கும். மெயினாக வின்டர் சீசனுக்கு இது ஏற்ற பீ ஹைவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஸ்கெப் பீ ஹைவ் ஸ்ட்ராவால் மேட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஸ்வாமிங்காகவும் அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங்காகவும் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் ஹைவ் பற்றி, ஆர்டிஃபிஷியல் ஹைவ், ஃபாதர்ஸ் ஆஃப் எபிகல்ச்சர், ஹைவில் என்னென்ன இருந்திருக்கும், பீ ஹைவ்ஸ் பற்றிலாம் என்னென்னு எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹனி பீ பற்றியும் பீ கீப்பிங்ஸ் பற்றியும் உங்களுக்கு ப்ரீஃபாக மெத்தட்ஸோடு எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.